பாட்டிமா பராரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம மண்ணின் மைந்தன் இயக்குனராக அறிமுகமாக இருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அழுது மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? இது எல்லாம் ஈத்துன்னு வந்துருச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகேம்மா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஓகேம்மா, நன்றிம்மா. சரி, தேங்க்யூ. ஐயா, படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா நல்லா இருக்குதுங்க. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற அந்த ஊர், நம்ம சொந்த ஊர்ல இருந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ரொம்ப கருத்தா நம்ம அக்கறையா நடிச்சிருக்கிறாங்க. இப்ப இன்றைய நாள்ல ஒரு நேரடி பார்வையா இருக்குது. நடிப்பா கூட இல்ல, நேரம் நடக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாட்டுல நடக்கிறத ஒரு படமா எடுத்து காமிக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்கணும். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பருங்க. எல்லா கிராமங்கள்லயே பரவலா எடுத்துக்கிறாங்க. நேச்சரா இருக்குது படம். சினிமா மாதிரி இல்ல, நேச்சரா நடக்கிற மாதிரி. ஓகே ஓகே, நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம் சார். நீங்க பராரியில் நடிச்சிருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க ஐயா. நான் அடிப்படையில் நாடக நடிகேன். சரிங்க. அவரு டைரக்டர் நீங்க இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. 3 மாசம் பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் சினிமாவில் நான் ஜோக்கரில் கூட நடிச்சிருக்கேன். பட் ஆனால் இது வாழ்வியல் படம். அதனால் 3 மாதம் கடுமையான பயிற்சி கொடுத்து எல்லாரும் யதார்த்தமாக நடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். உங்கள் சொந்த ஊருக்காரங்களே ட்ரெயின் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சார் நீங்கள் சொன்ன உடனே பிக்கப் பண்ணிக்கிட்டீங்களா நடிக்க சொன்ன போது எல்லாமே? இல்லை, நான் நடிகனாக இருந்தாலும் இந்த மக்களுடைய மொழி அவசியம், இந்த மக்களுடைய வாழ்வியல், மக்களுடைய கலாச்சாரம் இதை சார்ந்து இருக்கணுங்கிறதுனால இந்த பயிற்சியில நாங்க முழுமையா இந்த ஊர் மக்களாவே நாங்க வாழ்ந்தோம். ஓகே 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 சார். டைரக்டர் நீங்க நடிச்சத பத்தி என்ன சார் சொன்னாரு? டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் தான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் 40 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். வெளி உலகத்துக்கு நான் தெரியவே இல்லை. ஈவன் ஜோக்கர்ல கூட நடிச்சிருக்கிறேன், நான் வில்லனா பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு அதுவும் இவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த படத்துல தான் நான் வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சேன். என்னுடைய முழு திறமையை இதுல காட்டுறதுக்கான ஒரு ஸ்கோப் எனக்கு கிடைச்சது. பார்த்தேன் சார். உங்க கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. நீங்களே சொன்னாலும் நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி. ரெக்கார்ட் பண்ண. வணக்கம் சார். பராரியில் நடிச்சிருக்கீங்க, எப்படி உங்களோட அனுபவங்களை பகிருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நானும் ஒரு சின்ன பகுதியா இருக்கிறேன். எனக்கு எழில் அண்ணன் ஒரு நாள் மீட் பண்ணாரு. பார்க்கும்போது, முருகன் நீங்க வாங்க, நான் இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஏதோ தானே போல. கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடியே நடிகர்கள் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் கடைசியா ஒரு 3 மாசம் தான் போயிட்டு ஒரு சின்ன ரோல் கிடைச்சது. இந்த படத்துல பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சது. என்னன்னா, நடிப்புக்கான ஒரு அனுபவம். என்னன்னா, இதுல நடிச்சவங்க எல்லாருமே மேக்சிமம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் அண்ணன் எழில் அண்ணன் சொல்லும் போது ஒரு 50 எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே படிச்சவங்க, தியேட்டர் அதாவது நடிப்புக்காகவே படிச்சுட்டு முறைப்படி நடிப்பு கத்துக்கிட்டவங்க எல்லாருமே. ஒரு கிராமத்துக்கு நீங்க நடிப்பை கத்து கொடுத்துட்டீங்க. நாங்க கத்து கொடுக்கல, அண்ணன் தான் எல்லாரும் பயிற்சி. அதாவது அண்ணன் அறிவாளர் அண்ணனும் சுகுமார் அண்ணன் தான், அவங்க தான் கேஸ்டிங் டைரக்டர். அவங்கள எல்லாருமே ட்ரைனிங் பண்ணி முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ, அந்த படத்துக்கான முறைப்படி என்னென்ன பண்ணணும் எல்லாருமே எழுந்து அதுக்கான பயிற்சி எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அதில் நான் ஒரு சின்ன ஒரு 3 மாதம் மட்டும் உழைச்சி ஒரு சின்ன கேரக்டர் அதில் ஊரில் ஒரு பொதுமக்கள் நானும் ஒருத்தர். இந்த படம் கிட்டத்தட்ட வெற்றி படமாக ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு பகுதியாக இருக்கிறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் ஆசை. கண்டிப்பா. தேங்க்யூ சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களோட நடிப்பை பார்த்து நாங்களே மெய்சில் இருந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? நல்லா. உங்களுக்கு இந்த படத்துக்கு அனுபவம் சொல்லுங்க. படம் நல்லா, அதாவது படத்தை நீங்க நடிச்சது நீங்களே திரையில பார்த்து அனுபவத்தை சொல்லுங்க. ஏதோ நான் நடிச்சது ஏதோ நல்லா இருக்குது, ஜனங்க பாராட்டுறாங்க. பரவாயில்ல. எனக்கு நீங்க எந்த ஊருமா? சின்ன கள்ளப்பாடி. ஓகே ஓகே. நீங்க நல்லா சூப்பரா நடிச்சிருந்தீங்க. எல்லாரையும் நீங்க வந்த உடனே கை தட்டுறீங்க. ஓகேவா? வாழ்த்து. நீங்க மேலும் வளர வாழ்த்துக்கள்மா.
நான் வந்த உடனே எல்லாம் கை தட்டணும், நல்லா இருக்குன்னா எல்லாம் சொல்லணும், பேர் வார்த்தணும் ஓகே ஓகேம்மா. அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்க 3 மாசம் நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களாமே? ஆமா, 3 மாசம் நடிக்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் நடிச்சேன். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூம்மா, வாழ்த்துக்கள். சரி. நல்லா இருக்கு. நீங்கள் நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்கம்மா. சார் நாங்கெல்லாம் வந்து எல்லாமே ஒரு குடும்பமா தான் இருந்தோம். இதுல யாரும் நடிக்கல, இதெல்லாம் நாங்களாம் வாழ்ந்ததான் சொல்லணும். உண்மையிலே சார் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்க டைரக்டர் தான் நன்றி சொல்லணும் விருப்பப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நுணுக்கமா பார்ப்பாரு. அதே போல கூட இருந்த பசங்க இந்த வில்லன் நடிச்சவரு அவரெல்லாம் அம்மா மாதிரி தான் பார்ப்பாரு. ஆனா வந்து ரொம்ப 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 சந்தோஷமா பராரி 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 இன்னைக்கு சொல்லணும்னாக்கா வெயில் பெரிய வெடி எங்க திருவண்ணாமலை மண்ணின் மைந்தன். என்ன மண்ணின் மைந்தன், எங்க மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. மண்ணு வீசும் வாசனையும் எங்க திருவண்ணாமலை வெயில் பெரிய வெடியோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும். மண் வாசனை எங்கேயோ வீசுது, இங்கே வீசுது, மனம் மணக்குது. போய் வாரம் உள்ள தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கலகலன்னு பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃப் சிந்திக்கிறாங்க மனுஷன் அப்படியே. அதாவது யாருமே கிடையாது. உண்மையை சொல்றேன், 1000 பேர் பாக்குறாங்க, சத்தியமா சொல்றேன் 900 பேர் தின்னுவான். அதால வந்து பராரி பராரி பராரி, ஐ லவ் யூ பராரி, ஐ லவ் யூ வெரி வெரி சோ மச் மை பராரி. நன்றிம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் ஜி. பராரி படம் பாத்தீங்களா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். நான் படம் அதிகமா பாக்குறது கிடையாது. அண்ணன் நம்பூர் எடுத்து வந்தாருன்னு பார்த்தேன், பயங்கரமா இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசுது, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஓகே ஓகே. எல்லாரும் நம்ம சொந்த ஊர் மக்களே நடிக்க வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப நல்லா இருக்கு ஜி. நல்லா அவங்கவுங்க ஊரு அந்தந்த ஊர் மக்களே ரொம்ப நடிக்க வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க ஊர்லயே கரெக்டா இருந்தா நம்ம வேற ஊருக்கு போக தேவையில்ல. நம்ம ஊர்லயே நம்மளுடைய பைப்பை யாரும் ஜாதி வேறு பேரெல்லாம் இல்லாம பார்த்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். இல்லை நம்ம வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்ய வேண்டியது இல்லை, எல்லாருமே சமமா பார்க்கணும். இது வந்து ஜனநாயக நாடு. ரொம்ப படம் வந்து எடுத்து உரைத்திருக்கு. லாஸ்ட்ல அந்த தண்ணி திறந்து விட சொல்றாங்களே, அந்த தண்ணி கரெக்டா ஃபர்ஸ்டே திறந்து விட்டு இருந்தா நம்ம அங்க போய் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். யார் மனசையும் நோகாத, யாரையும் கை காட்டாத அழகா இருந்தார். குட் ஆர்ட் டைரக்டர், சூப்பரா லைவ் தம்பி. எப்படிமா படம்? படம் நல்லா ஜாதி பத்தி எடுத்திருந்தாங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே. நம்ம ஊர்லயே வந்து அவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா பிடிச்சிருக்கு. ஓகேமா, நன்றிமா. நன்றி நன்றி. படம் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது, சூப்பரா. ஆனால் மக்கள் நிறைய திருந்தணும். ஜாதி மதம் தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லாம லுக்கா இருந்துச்சு படம். ரொம்ப 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 நன்றி 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 நன்றிமா. பராரி படம் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம ஊர் மக்களையும் நடிக்க வச்சு ஒரு ஹிட் கொடுத்திருக்காரு. டைரக்டரை பத்தி எப்படி சொல்றீங்க? சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம்? பிடிச்சிருக்குது, சூப்பர். பராரி படம் பிடிச்சிருக்குது, சூப்பர். நீங்க எந்த ஊர்மா? ராஜாபாளையம். ராஜாபாளையம். ஓகேமா. பராரி படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ்ல முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரையும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் பேசுவோம் அவங்க கிட்ட. சார் வணக்கம் சார். பராரி படம் பார்த்தோம், நீங்க நடிச்சிருக்கீங்க. அந்த ஜூஸ் ஃபேக்டரி எம்டியாவே நீங்க கமிட் ஆயிட்டீங்க. படத்துல நடிச்ச அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், இது லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு, ஏன்னா நான் வந்து ஒரு 5-6 படத்துல நடிச்சிருக்கேன். இது ரிஜிஸ்டர்ட் ஆனது இதுதான், இந்த படம் தான். எனக்கு 5-6 படத்துல வந்து சின்ன சின்ன கேரக்டர்ல வந்தேன். இதுதான் நம்ம எழில் சார் டைரக்டர் வந்து எனக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இதில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஜெகன் ஆகட்டும், தேவகி ஆகட்டும்,
ஜெயக்குமார் ஆகட்டும், மாறன் ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நியூ ஆர்டிஸ்ட். இவங்க நடிக்கிறது பார்த்தா ஏற்கனவே ஒரு 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர்ல நடிச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருமே யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பர்சன் கூட அதுல டூப் இல்லை, ரியலாவே நேச்சுரலாவே நடிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அடி கொடுக்கறது, அடி வாங்குறது, வீழ்றது எல்லாமே வந்து உண்மை, எதுவுமே டூப் இல்லை. அந்த 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ரிஹர்சல் ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. எந்த ஒரு படத்துக்கும் அது மாதிரிலாம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா எந்த ஒரு சீன்லேயும் ஒரு பிசிறு இல்லாமல் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது முழுக்க முழுக்க வந்து இந்த கதையை கொடுத்த டைரக்டரை தான் சாரோம். அவங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு கிராமத்தை நடிக்க வச்சிருக்காரு சார். ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு 50, அதாவது ஒரு 50, 60, 70 வருஷங்கள் ஆனாலும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் வந்து திரையில கொண்டு வந்துட்டார். பாத்தீங்களா? பாராட்டி அவன நாளைக்கு அவங்க பேர குழந்தை கொள்ளு பேத்தி எல்லாருமே பார்த்தா கூட என் குடும்பத்திலயும் ஒருத்தர் வந்து இது மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லுவாங்க. அந்த ஒரு கிராமத்தை, அதாவது திருவண்ணாமலையை வந்து மையப்படுத்தி வந்திருக்கிறது இதுதான் முதல் படம். எல்லாமே வந்து டைரக்டரை தான் நம்ம நன்றி செலுத்தணும். அவருக்கு தான் நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ 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 சார். நீங்க சொல்ற பதில் தான் கேள்வி. ஓகே சரி, ஓகே ஓகே. ஐயா வணக்கம். பராரில உங்களை பார்த்தோம், மிரட்டிட்டீங்க. உங்க அனுபவங்கள் சொல்லுங்க. ஐயா படம் நல்லா அருமையா இருக்கு. பார்த்தீங்களா, இதில் நாங்கள் எல்லாம் தேட்டர் ஆர்ட் ஸ்டூடெண்ட், அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எல்லாம் படித்தவங்க. ஒரு 50 பேர் எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து ஆராய்ச்சி மாணவர்கள். அந்த நுணுக்கமாக வந்து நடிப்பை கற்றுக்கினவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தனித்துவத்தை காமிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து முதல்ல நாங்கள் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். அதே போல் எங்கள் கூட நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ நவம்பர் 22 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் வெற்றிகரமாக மக்கள் குதூகலமாக வந்து கொண்டாடிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக படம் எல்லாருமே பார்க்கணும். இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஆக்சுவலி இப்போ ஒவ்வொரு விதமாக படம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் டேரக்டரோட வியூ வந்து இது ஒரு தனித்துவமான ஒரு பார்வை. அதனால இது மக்கள் எல்லா எளிய மக்கள் எங்களை மாதிரி மக்கள் எல்லாம் சேரணும். அதான் எங்கள் ஆசை. ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ஜி. பராரியில் நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்க. எங்களுக்கே வந்து நீங்க பாரமேல என்னன்னு திருவண்ணாமலையை காட்டினீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் தான் வந்து நன்றி சொல்லணும். சென்னையிலேருந்து வந்து ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வாரமாக நல்லா படம் எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆகுது. எல்லாம் எமோஷனலாக எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா தான் போயினுக்குது. இந்த படத்து மூலிமா எனக்கு நிறைய படம் வாய்ப்பு வருது. கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, எனக்கு ஒரு 2 கால் வந்துச்சு. எனக்கு பண்ண போகிறேன், அடுத்து பெரிய படம்லாம் பண்ணுறேன். எல்லாரும் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, மக்கள்கிட்ட போய் சேரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சங்கர்ன்ற கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு படத்தில் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது, இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இதுதான் திருவண்ணாமலை காட்டுனீங்க, அங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சூப்பரா நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய இதுதான். டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். டைரக்டருக்கும் தயாரிப்பாளர் சங்கர் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு கிராமத்துக்குள்ளே நடிச்சிருக்கீங்க. ஆமா, நல்ல ஃபேமிலி. அப்படியே ஒரு ஊருக்காரனா வாழ்ந்துட்டேன் நான். அப்படியே ஒரு 3 மாசமா. சென்னை தானா? நம்ம சென்னை ஓஎம்ஆர். ஓகே ஓகே ஓகே. அப்படியே நேம் சார்? திருப்பதி. திருப்பதி. ஓகே ஓகே ஓகே. திருப்பதி. கேரக்டர் நேம் வந்து சொந்த ஊர் சென்னை தான். சென்னை ஓஎம்ஆர். ஓகே ஓகே. வர வச்சுட்டு அப்படியே ஊருக்காரனா நீ இருக்கணும், ஊருக்காரனா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன நடிக்க வச்சிட்டாரு. அண்ணன் தான் டைரக்டர் தான், அவர் தான் இது பண்ணாப்புல. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான் இன்னைக்கு. பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? வேற எல்லாம் மக்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. சார் வணக்கம் சார். பராரியில் நடிச்ச அனுபவங்களை சொல்லுங்க. எனக்கு ஜெயக்குமார்னே பதிவாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பராரி நல்லா போயிட்டு இருக்குது. நமக்கு ஆனா சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்ததுனால நிறைய தியேட்டர்கள் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. நம்ம இப்பவே சாதிச்சிருச்சு சார் படம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம இங்கதான் ஷூட் எல்லாம் ஃபுல்லா எடுத்தது. அதனால இங்க வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது.
அப்படியே வந்து அம்மா கூட இப்போ படம் பார்த்துருந்தோம் நடிச்சவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியாது இங்கே படம் முதல்ல ரிலீஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு தெரியாது. அவங்களை இன்னைக்கு போயிட்டு அவங்க ஊர்ல போயிட்டு கூப்பிட்டு வந்து எங்க படத்தை பார்த்தா. நீங்க ஷூட்டிங் போனதெல்லாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு? ஷூட் பண்ண அம்மானா இந்த படத்துல நடிச்ச அம்மா எனக்கு ஒரு அம்மா நடிச்சிருக்காங்களே பாக்கிய அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு வந்து அவங்களை இன்னைக்கு படம் காட்டியாச்சு. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஷூட்டினுடைய அனுபவம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய டெய்லியும் வந்து ஃபேக்டரிக்கு போவோம், ஃபேக்டரியில போய் வேலை செய்யறதா இருக்கட்டும், கரும்புக்குழியில் வேலை செய்யறதா இருக்கட்டும், சூளையில வேலை செய்யறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் அப்படியே வேலை செஞ்சது. அந்த இடத்துலயே நீங்க அந்த சமூகத்திலே கமிட் ஆயிட்டீங்க. அதுதான் வந்து படத்துலயே ஹைலைட். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வேடிப்பன் கோயில் அந்த சூளத்துல அந்த மால் எடுக்கிறது அது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல, கூஸ் பம்ப்ஸாவே இருந்துச்சு. தேங்க்யூ. அது சொல்லி தந்தாங்களா இல்லை எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களோட நேட்டிவ் என்ன சார்? நான் பாண்டிச்சேரி. ஓகே, இதுக்கு முன்னாடி இது படம் பண்ணிருக்கலாம்? இதுக்கு முன்னாடி சின்னதா பண்ணிருக்கிறோம், முகமா தெரியாது. இதுதான் டயலாக்கோட பெரிய போர்ஷனா வருது. உங்க ஃபுல் நேம் சார்? பிரேம்நாத். பிரேம்நாத். ஆமா. ஓகே ஓகே ஓகே. தெலுங்கா நீங்க? இல்ல, நான் தமிழ் தான். பாண்டிச்சேரி தான் சொந்த ஊரு. ஓகே ஓகே சார். PhD பண்ணிட்டு இருக்கிறேன் டிராமா டிபார்ட்மெண்ட்ல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில. சூப்பர் சூப்பர் போயிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் சார், மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள். நிறைய பட வாய்ப்புகள் வரணும், மறுபடியும் நம்மளுக்கு பேட்டி கொடுக்கணும், உங்களை மறுபடியும் திரையில பார்க்கணும். தேங்க்யூ சார். நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கொஞ்சம் பேருக்கு. இந்த ஊரை சேர்ந்த டைரக்டர் அவருக்கு தேங்க்ஸ். எழில் பெரியவடியா கேமராமேன், ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் 2 நாள்லயே எங்களுக்கு வந்து சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. மியூசிக்கு, சவுண்டு, மிக்சிங்கு, அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், நாங்கள் படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு ராஜேஷ் அண்ணா, அவருக்கும், அப்புறம் மேக்கப் முத்து இருக்காரு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் நமக்கு இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்னா, இப்போ நாங்களாம் புதுமுகம், எங்களை வந்து யாருக்குமே வெளியில தெரியல. போஸ்ட் ஓட்டினாலும் இது என்னடா படம்னு தெரியல. அதுக்கு மெயினாக காரணம் வந்து இப்போ அண்ணனுடைய ஃபேமிலி இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாம் தான் மக்களை அழைச்சிட்டு வந்து போனது. இப்போ நாங்கள் அங்கே பாண்டிச்சேரியில் என்னுடைய ஃபேமிலி இருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மாமா சொந்த பந்தம்லாம் இருக்காங்க, நண்பர்கள் நிறையா இருக்காங்க, வாத்தியாரங்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த தியேட்டர் ஃபில் பண்ணது. ஃபர்ஸ்ட் நாள் ஃபில் பண்ணதுனால தான் அடுத்தடுத்து ஷோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய ரீச் ஆகிருக்கு. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, இந்த இடம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த வாரமும் எங்களுக்கு தியேட்டர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பேட்டி எடுக்கிற உங்களுக்கும் இதுதான் என்னுடைய முதல் பேட்டி. இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு பேட்டியை கொடுத்தது கிடையாது. ரொம்ப நன்றி. உங்க சேனல் அடிக்கடி நீங்க பேட்டி கொடுப்பீங்க. நீங்க உங்க சேனல் அந்த மாதிரி உங்க சேனல் சூசு என்டர்டெயின்மெண்ட் சார். சூசு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாம் கட் பண்ணிக்கலாம் நேர்களே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெற்றி கொண்டாட்டம் நடிகர் நடிகையர்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதுல வந்து வெற்றி கொண்டாட்டம் இன்னைக்கு வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு ஒரு மைய கரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட் பூஜா அவர்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தென்னிந்திய சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகை ஆக போறாங்க அப்படிங்கிறது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அதாவது சில குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோர்ந்துருவாங்க கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணாவே. ஆனா இவங்களை வந்து நாங்க கேள்விப்பட்டோம், நம்ம டைரக்டர் சார் சொன்னாரு, பராரி படத்துல அந்த நடிச்ச மீதி இருக்கக்கூடிய டைம் எல்லாம் வேற ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்களோ அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இப்ப நான் பேசும்போது கூட பாருங்களேன், அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. அந்த ஒரு டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. போல வாழ்த்துக்கள்மா. உங்க பேரு, நீங்க என்ன படிக்கிறீங்க, ஆல்ரெடி நம்ம உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தொடர்ந்து நடிக்க போறீங்களா? தொடர்ந்து நடிக்கலாம் தான் இருக்கேன். என்ன இருக்கேன் அப்படியே வீட்டுல ஏதாவது வேணான்னு சொல்றாங்களா? இல்ல, நடின்னு தான் சொல்றாங்க. அப்படியா? யார் சொல்றது உங்களை நடிங்கன்னு? அப்பா சொல்றாரு. அம்மா? அம்மாவும் அதுதான் சொல்றாங்க. 2 பேரும் ஓகே சொல்றாங்களா? உங்க கூட ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பீங்களா? உங்களுக்கு இந்த படம் வந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கா? நீங்க ஆக்ட் பண்ணது என்ன சொன்னாங்க? அவன் வந்து என்ன படம் பார்க்கல, நீ நடிக்கிறியா அப்படிதான் கேட்டாங்க. இன்னும் நீங்க படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பூஜா நடிச்ச பராரி படத்தை பார்த்துட்டு அந்த கொலாசின் எஸ்பெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா மெய் மறந்துருவீங்க. அது ஏன்னா உங்க கூட ஒரு டாக் ஒன்னு வச்சிருக்கீங்க, அந்த டாக் பேர்லாம் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? கூடயே இருந்தது அது? அதுல மொத்தம் 3 டாக் எங்க வீட்ல. உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டீங்களா? இல்ல, அவங்க கொடுத்தது நாங்க வீட்லயே வளர்த்தோம். சில பேருக்குலாம் டாக் எல்லாம் பார்த்தா சில பேருக்குலாம் பிடிக்காது தெரியுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பூனை அதெல்லாம் பிடிக்காது. நீங்க அது கூட அப்படியே பழகிட்டீங்களா? உங்களுக்கு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுதா முதல்ல உங்ககிட்ட சொல்லும் போது? இந்த கேரக்டர் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லும் போது? எனக்கு எல்லாம் மறந்துச்சு. ஏன்னா அப்ப உங்களுக்கு என்ன வயசு? 6. பாருங்க, 6 ஏஜ்ல சாப்பிட்டமா ஏதோ போனமா வந்தமா அப்படின்னு இல்லாம பட் படத்தை நடிச்சு இப்ப அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். ஓகே, நீங்க இந்த கண்டிப்பா அந்த சீனுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பழுப்புல தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருந்ததுல்ல, அதுக்கு எவ்வளவு நேரம் டேக் வாங்க? நீங்க ஒரே டேக்ல நடிச்சீங்களா இல்ல டேக் வாங்கிட்டீங்க? ஒரே டேக் தான். 1 டேக்கா? பாருங்க, நோட் த பாயிண்ட். 1 டேக் ஆர்டிஸ்ட்ங்க நம்ம பூஜா. அதுக்கு எல்லாரும் கை தட்டினாங்க. ஒரே டேக்ல முடிச்சிட்டீங்க.
டைரக்டர் மாதிரி கொஞ்சம் பேசிக்காமீங்களா? டைரக்டர் சார் பாப்பார்ல, ஒரு அதாவது உங்களுக்கு அந்த ஷார்ட்ல வந்து பூஜா அங்க வாங்க, இப்படி போறீங்க, இப்படி வரீங்க, இந்த பழுப்பு பிடிக்கிறீங்க, எடுங்க கட் கட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அந்த மெமரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது எதுவும் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஞாபகம் இருந்தா சொல்லியிருக்க மாட்டீங்களா? நான் எல்லாம் நடிக்கவே இல்லை, வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, தொடர்ந்து என்ன மாதிரி கேரக்டர் வந்தா பண்ணுவீங்க? இதே மாதிரி ரொம்ப அப்படியே இந்த ஒரு டாக் ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு அப்படியே வறுமையிலேயே எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் பண்ணுவீங்க. பாருங்க, இதுதான் ஒரு கலைஞருக்கு தேவை. எந்த ரோலா இருந்தா என்ன இருக்கு? ஓகே, இப்ப தெருவோரங்கள்ல கஷ்டப்படுறாங்கல்ல, குடிசையில வாரவங்க தெருவோரம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரியான குழந்தைங்களா நடிக்க ரெடியா இருக்கீங்களா? சரி, அப்படியே ரொம்ப ஹெட் வெயிட் திமிர் பிடிச்ச ஒரு கேரக்டர், அப்படியே கார்ல இருந்து உங்களோட டேடி கூட அப்படியே வந்து இறங்கி ஒரு போலீஸ்கார பொண்ணா, அவங்களோட பொண்ணு நீங்க, டேடி எனக்கு வாங்கி கொடுக்கல அவ்வளவுதான், அப்படியே திமிர் பிடிச்ச கேரக்டர், அது ஓகேவா? ஏதாவது ஒரு டைலாக் என்ன பேசி காமிங்களா? நான் டைலாக் பேசுறது நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லட்டும்? நான் சொன்னா பேசுவீங்களா? நான் சொல்ற டைலாக் ஞாபகம் இருக்குமா? சமீபத்துல படங்கள் என்ன பாத்தீங்க? அமரன் பார்த்தேன். அமரன் படத்துல என்ன டைலாக் ஞாபகம் இருக்கா? பேசுறது எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி, என்னங்க என்னங்க சேட்டா மம்முட்டின்னு ஒரு டைலாக் இருக்காம சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆஹா, சிரிக்கிறது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பூஜா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடிக்க மாட்டாங்க. ஏங்க சும்மா உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க நடிக்க மாட்டாங்க, சொன்னா வாழ்வாங்க, அப்படிதானே? அந்த கேரக்டரா வாழ்ந்துருவாங்க. சரி, என்னென்ன ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் எத்தனை ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கீங்க? ஒரு 3-4 பண்ணி ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் பிலிம் தான். இப்போ ஒரு பெரிய படமே பண்ணிட்டீங்க. ஓகேமா, ஒண்ணுதான் பண்ணிருக்கீங்க. பாருங்க, ரொம்ப கஷ்டம். ரத்த சாட்சி, ஆமால, அந்த படத்தை பத்தி பார்க் பாருங்க, கேட்க வந்துட்டே இருக்கு. பார்க் படம் பண்ணிருக்காங்க, ரத்த சாட்சி. ஆமா, ரத்த சாட்சி அந்த ஓடிடி நீங்க தான் நடிச்சீங்களா குழந்தையா? என்ன மாதிரி நடிப்புப்பா. இது பேய் படமாச்சு, இந்த பார்க் படம் வந்து பேய் படமாச்சு. அதுல என்ன கேரக்டர் பண்ணீங்க? அதுல எத்தனை படங்கள்? என்ன கேரக்டர்? இல்ல பேயா? நீங்க தான் குட்டி பேயா? அப்புறம் ஞாபகம் இருக்கும்ல? ஞாபகம் இருக்காது, நான் எப்படி சொல்றேன்? 2-3 படம் ஒரே டைம்ல கம்ப்ளீட் ஆயிட்டீங்களா? இல்ல, நீங்களே பார்த்தா உங்களுக்கு அது தெரிஞ்சு. பாத்தீங்களா எவ்வளவு உஷாரா இருக்காங்க பாருங்க. நாங்க அந்த படத்தை இன்னொரு முறை எல்லாம் யூடியூப்ல வெளியிடுவோம், ஓடிடில வெளியிடுவோம். நீங்க கதை கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா? போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க அப்படின்றாங்க. பயங்கர உஷார் தான். ஓகே, நீங்க படிப்புல எப்படி ரொம்ப சமத்தா? கொஞ்சம் தலைய இல்ல ஏதோ ஓகே பாருங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்களை பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களா இந்த மாதிரி துறைக்கு போகும்போது படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில இருந்துகிட்டு அதையும் ஒரு கண்ணா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நம்ம இவங்களை தொடர்ந்து நிறைய பேருக்கு இவங்க ரோல் மாடல். சோ இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்து ஒரு தவிர்க்க முடியாத நடிகை இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், டாடி பிடிக்குமா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா? ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு. என்ன தெரியும், சத்தமா சொல்லுங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி. அம்மா இதுக்கப்புறம் பேசினா எதுவுமே பேச முடியாதுப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். மேக்ஸ் தான் பிடிக்கும். ஓகே, மேக்ஸ். என்ன ஃபியூச்சர்ல என்ன பிளான்? நடிகை எந்த பிளானுமே இல்ல. எந்த பிளானும் இல்ல. இதுவும் நல்ல விஷயங்க. ஏன்னா சில பேர் நான் கலெக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், அவங்க தெரியாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க நடிச்சா கூட நடிகைன்னு சொல்ல பாருங்க. ஏன்னா இவன் ஃபியூச்சர் பிளான் நிறைய வச்சிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இன்னும் நம்ம இறுதி நாள் வந்து நம்ம வெற்றி விழால சந்திக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம சூசை என்டர்டைன்மெண்ட் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு ஆளை விட்டுருங்க. நான் நிறைய சேனல்ல போய் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. சக்சஸ். சவுண்ட் நான் கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. படங்கள் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த பராரி படத்தை இங்க வந்து இந்த தமிழக மக்கள் வந்து தினந்தோறும் வந்து படத்தை பார்க்கலனா, போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன அந்த படம் இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா நாங்க எல்லாருமே இதுல புதுமுகங்கள், எங்களுக்கான போஸ்டர் கூட அங்கங்க இல்லாம இருந்துருச்சு. ஆனா அந்த படத்தை முதல் நாள் வந்து பார்த்துட்டு அந்த மக்கள் வெளியில போய் சொல்லி அதன் பிறகு நிறைய மக்கள் இங்க வந்து பார்த்து இந்த வாரம் வரைக்கும் படம் ஓடி இருக்குது. இந்த படத்தை 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் ஓட வச்ச இந்த தமிழக மக்களுக்கு எங்கள் பராரி குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த திருவண்ணாமலையை சார்ந்த அருகாமையில் உள்ள ராஜாபாளையம் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் இயக்குனர் எழில் பெரியவேடி, அவர் தான் முக்கிய காரணம். அவர் தான் எங்களை எல்லாருமே வந்து முகம் தெரியாத எங்களை திரையில காட்டி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எங்களுடைய முகத்தை பரிச்சயமாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க புதுவை பல்கலைக்கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நாங்க இதுல வந்து நடிச்சிருக்கிறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்காலர்ஸ் இருக்காங்க, எம்பிஏ முடிச்ச பசங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து புதுவை பல்கலைக்கழகத்துல நாடகத்துறையில இருக்கிற முருகவேல் ஐயா, முனைவர் முருகவேல் சார் தான் எங்களுடைய 10 பேருக்கும் இங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். முருகவேல் சார் வந்து நம்ம இயக்குனருடைய நண்பர், நம்ம எழிலனுடைய நண்பர் தான் முருகவேல் சார். அவர் மூலியமா தான் நாங்க இங்க இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பிஹெச்டி ஸ்காலர் வந்து நடிக்கிறதுக்கான காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை சிறப்பா காட்சிப்படுத்தின சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீதர் அண்ணாவுக்கும், சவுண்டு அப்புறம் மிக்சிங்க்கு அவங்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம மேனேஜர் இருக்காரு, நம்ம எங்கேயுமே அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வந்து வெளியில சொல்லவே இல்லை, ராஜேஷ் அண்ணா. நம்ம ஸ்டேஜ்ல நிறைய இடத்துல கொஞ்சம் மறந்தாச்சு. மேக்கப் முத்து அண்ணா அவங்களையும் கொஞ்சம் மறந்தாச்சு. அப்புறம் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபயர் கார்த்திக் சூப்பராக எங்களுக்கு ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லோக்கல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி வேலை செஞ்சாங்க. அவங்க யாருன்னா நம்ம எழில் அண்ணனுடைய தங்கச்சி சூர்யா பெரியவேடி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த சக்தி தியேட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அந்த அவங்களுடைய ஃபேமிலி தான். சூர்யாக்கா அண்ணா இருக்காரு, கருணா அண்ணா இருக்காரு, பெரிய அண்ணா இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு இந்த எல்லாரையும் டெய்லியும் வந்து மக்களை வந்து அழைச்சிட்டு வந்து இங்க இந்த தியேட்டரை ஃபில் பண்ணதுக்கு காரணமே. அப்ப ரொம்ப முக்கியமா நான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா ப்ரொடியூசர் அவருக்கு. அவர் தான் ஹீரோ ஹரி, அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து வருமா வராதா, ரிலீஸ் ஆகாதா, எல்லாம் சின்ன பசங்க புது பசங்க, யாரும் அறிமுகம் இல்லை, முகம் தெரியாது, இது எப்படி படம் ஓடும் ஓடாதா, யார் தியேட்டர்ல வாங்குவாங்க அப்படின்ற எல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா முயற்சி செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்துக்கு பின்னாடி சில ஆட்கள்லாம் இருக்காங்க, திரையில வராத ஆட்கள், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அவங்க அதில் வந்து ராமு, அவர் வெங்கட் அண்ணா, அப்புறம் நம்ம எழில் ஏடி, அவரு நம்ம முகில் ஐயா, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த படத்துக்கு முதல்ல வந்து 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தாங்க. அந்த 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு தான் அந்த படத்தையே பண்ணது. அவங்க எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேட்டி எடுக்கிற நம்ம சேனலுக்கு ரொம்ப நன்றி. சூசு என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. நன்றி. நேயர்களே, நீங்களாம் பார்த்திருப்பீங்க, குடும்பம் அப்படின்றத வந்து சில பேர் வந்து நாங்க குடும்பமா இருக்க நிறைய திரைப்படத்தை சொல்றாங்க. இந்த காலத்துல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்க நம்ம பராரி திரைப்படத்தினுடைய இந்த குரூப் ஆஃப் ஃபேமிலி, ஒன் ஆஃப் த ஃபேமிலி, அது நம்ம பராரி ஃபேமிலி எல்லாருமே பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க மென்மேலும் இந்த திரைப்படம் இன்னைக்கு எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும் சரிங்க, எந்த ஒரு பத்திரிகை எடுத்தாலும் சரி, எந்த யூடியூப் சேனல் சமுதாய இணையதளங்கள்ல இருந்து சில விமர்சனங்கள் வந்தாலும் இன்னைக்கு அந்த விமர்சனம் எல்லாமே மைனஸ்ல பிளஸ் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த படத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பராரி மூவியை பார்க்கணும்னு நிறைய பேர் மாவட்டத்துல இருந்து நகராட்சியில இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க மென்மேலும் பராரி திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா உடனே நீங்க மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா படங்கள் வந்து பார்த்துட்டு இதுல நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல மென்மேலும் மறுபடியும் நம்ம நிறைய முறை சொல்றது ஒரே விஷயம் தான், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். பிறக்கிறதுல இருந்து இறக்குறது வரைக்கும் மனிதனாகி நம்ம எல்லாரும் ஒண்ணு. எதுக்காக நமக்குள்ள தேவையில்லாம பிரிவினை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு நம்ம அண்ணன். தங்கை ரொம்ப அழகா வந்து மேடம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் பக்கம் அதாவது ரொம்ப வந்து அவங்களுடைய புன்னகையே தெரியும். ரொம்ப மரியாதை, எல்லாரையும் வந்து சரியாக மதிக்கக்கூடியவர்கள். மென்மேலும் இந்த பராரி படக்குழுவினர் வந்து இன்னும் நல்ல நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்தி, இன்னும் கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு, மறந்துட்டேன். சொந்த ஊர் பாண்டிச்சேரி. முதல் நாள் வந்து யாரு போவாங்க போக மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகத்துல இருந்தது. முதல் நாள் ஹவுஸ்ஃபுல் ஆக்கி அந்த படத்தை போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் மக்களை வர வச்சு தொடர்ந்து ஓட வச்ச புதுச்சேரி சொந்த பந்தங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.
ஓகே 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 நேர்களே பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பட் இது வந்து என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி மட்டும் இல்ல, சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஏதோ ஒண்ணு பண்ணாலுமே அது உண்மையான விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்தா கூட பராரி படம் வந்து பாத்தீங்கன்னா பேசப்படக்கூடிய திரைப்படமா இருக்கு. படத்தினுடைய இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வச்சு மறுபடியும் ஒரு வெற்றி படம் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், பயங்கர ஒரு விசில் அடிக்கிறாங்க அந்த சைடு வனிதாக்கா. பட் வெள்ளித்திரையில ஏற்கனவே வனிதாக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு அக்காவா இருக்காங்க. அடுத்தது நம்ம வனிதாக்கா. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுமுக டீமா இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை பராரி படத்துக்கு போலாமா? எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. வாங்க மீண்டும் ஒரு முறை 100வது நாள் வெற்றி கொண்டாட்டம் திரையரங்கத்துல மட்டும் இல்ல, OTT போட்ட இணையதளத்துல வெற்றி கொண்டாட்டம் சந்திக்கலாம். பை 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 பை. நன்றி நன்றி.